மாணவர்களே, வளையக்கட்டியை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப அடுத்து அதுங்க செய்யற சேட்டைகள், குறும்பு என்னென்னங்கிறத பார்க்கலாம். பாடம் 20 பயணம். மாணவர்களே, இந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க, கையில பென்சில் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என் கூடயே சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். சரியா? சரி, கவனிங்க. குட்டி பையன், அண்டர்லைன் த வேர்ட் சிட்டி. சிட்டி ஞாபகம் இருக்கா? எதுல? எந்திரன் படத்துல வரும். சிட்டி சிட்டி ரோபோ இருக்கா? ஆமா, அந்த சிட்டி தான். குட்டி பையன் சிட்டி குளிக்க போனான். குழாயை திறந்தான். குழாய்னா இது பைப்பு, தண்ணி வரும்ல பைப்பு, அந்த பைப்பை திறந்தான். தண்ணீர் குபு குபுவென வந்தது. தண்ணீர் குபு குபுவென வந்தது. தொடர்வண்டி தட தட என்று சென்றது. பட்டாசு பட் பட் என வெடித்தது. பார்த்திருக்கோம் இல்லையா ஏற்கனவே? ஆமா, அதே மாதிரிதான் தண்ணீர் குபு குபுவென வந்தது. இதெல்லாம் அடுக்கு தொடர். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன், அழுக்கு போக நல்லா குளிக்க போறேன் அப்படின்னு அந்த பையன் என்ன பண்றான்? பாட்டு பாடிட்டே குளிக்க போறான். யாரு? சிட்டி. சிட்டி சிட்டி ரோபோ. அந்த சிட்டி குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன், அழுக்கு போக நல்லாவே குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே போய் தண்ணிய மொண்டு உஷ்னு ஊத்துறான். என பாட்டு பாடியபடி வளலை கட்டியை குளைத்தான். குளைத்தான். குளைத்தானா என்னது? தண்ணிய சோப்புல ஊத்தி அப்படியே இப்படி இப்படி செஞ்சு இப்படி இப்படி போட்டு தேய்க்கிறது. அப்படின்னு போட்டு தேய்ப்பாங்கல்ல. சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம். நீங்களே குளிப்பீங்களா, இல்ல உங்க அப்பா அம்மா குளிப்பாட்டி விடுவாங்களா? ஐயோ, இன்னும் அப்பா அம்மா தான் குளிப்பாட்டி விடுவாங்களா? நீங்களே குளிக்க பழகிக்கோங்க. சரியா? நீங்களே தனியா போயிட்டு குளிக்க பழகிக்கோங்க. நீங்களே சோப் போட்டு நீங்களே தேய்ச்சி நீங்களே குளிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. சரியா? அந்த சிட்டிலாம் பாருங்க, தனியா குளிக்கிறான். அதனாலதான் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா குளிக்கிறான். நீங்களும் தனியா பாட்டு பாடிட்டு ஜாலியா குளிக்கணும். சரியா? சரி, என்ன பாட்டு பாடிக்கிட்டு? குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன், அழுக்கு போக நல்லா குளிக்க போறேன். குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன், அழுக்கு போக நான் நல்லா குளிக்க போறேன் அப்படின்னு சிட்டி பாட்டு பாடிட்டு குளிக்க போறான். அடுத்து பாருங்க. குமளி வந்தேன், வண்ண குமளி வந்தேன், சிட்டியின் கைகளில் குமளி வந்தேன் அப்படிங்கிறாங்க. குமளி வந்தேன், குமளி வந்தேன், சிட்டியின் கைகளில் குமளி வந்தேன் அப்படிங்கிறாங்க. சோப்பை தேய்ச்சா என்ன வரும்? நொர வரும் இல்லையா? நொரைக்கு பேரு தான் குமிழி. நொரைக்கு பேரு தான் குமிழி. இங்க பாருங்க, இந்த தம்பி குட்டி தம்பி எப்படி குளிக்கிறான் பாருங்க. அப்படி குளிக்கிறப்ப நொர வருது இல்லையா? இங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் குமிழி. நொர வருது இல்லையா? அந்த நொரை தான், நொரைக்கு பேர் தான் குமிழி. சரியா? சோப்புக்கு பேர் என்ன சொன்னேன்? வளலை கட்டி. சோப்புக்கு பேர் என்னது? வளலை கட்டி. நொரைக்கு பேர் என்ன சொன்னேன்? குமிழி. வெரி குட். அடுத்து பாரு. குமிழி வந்தேன், வண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன் அப்படின்னு உடனே அது பாட்டு பாடுது. இவன் ஒண்ணு எங்கடா சத்தம் வருதுன்னு பார்த்தா கையில இருக்க நுரையில ஒரு பெரிய உருண்டையா கை கால் முளைச்சி பாட்டு பாடுது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா, நான் தான் குளிக்க போறேன் நல்லா அழுக்கு போக குளிக்க போறேன்னு பாட்டு பாடுனா இந்த நுரையில இருக்க பபிள்ஸ் கூட பாட்டு பாடுதே
அப்படின்னு சொல்லி அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். அது குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கைகளில் வண்ண குமிழி வந்தேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுது. சரியா? அடுத்து பாருங்க. சிட்டியின் கையிலிருந்து பாட்டு சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு, அண்டர்லைன் தி வேர்ட் திடுக்கிட்டு, அண்டர்லைன் தி வேர்ட் திடுக்கிட்டு. தன் கையை பார்த்தான். கை கால்கள் முளைத்த வண்ண குமிழி ஒன்று அவன் கையில் இருந்தது. கை கால்கள் முளைத்த வண்ண குமிழி அப்படின்னு என்னது? சோப்பு நிறைய தேய்ச்சோனே அந்த பபிள்ஸ் மாதிரி முட்டை மாதிரி வருமா? அந்த முட்டையில அப்படியே மின்னும், கலர் கலரா வரும் இல்லையா? ஆமா, அந்த சிட்டியை பார்த்து குதூகலமாக சிரித்தது. அண்டர்லைன் தி வேர்ட் குதூகலமாக. திடுக்கிட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்களா? வண்ண குமிழி அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்களா? குதூகலமாக அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்களா? அதனை தொட்டு பார்க்க ஆர்வத்துடன் விரலை நீட்டினான். யாரு? சிட்டி. ஓ மை காட், அந்த முட்டையை தொட்டா என்ன ஆகும்? டப்புன்னு உடைஞ்சு போயிரும். ஆனா அது தெரியாம ரொம்ப எக்ஸைட்டடா அவன் என்ன பண்றான்? போய் அதை தொட பாக்குறான். ஐயோ அப்படின்னு அந்த முட்டை கத்துது. நீ தொட்டால் நான் உடைந்து விடுவேனே என்றது குமிழி. சிட்டி சிரித்தபடியே தலையை ஆட்டினான். அப்படியா, நான் தொட்டா நீ உடைஞ்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சபடியே தலையை ஆட்டுறான். யாரு? சிட்டி. சிட்டி ரோபோ. அந்த சிட்டி. சரியா? சரி, இங்க பாருங்க. இதுல குதூகலமாக அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்களா? ஆர்வத்துடன் அண்டர்லைன் பண்ணீங்க. உடைந்து விடுவேனே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சரியா? அந்த பபிள்ஸ் வரத பார்த்தோன்னே கலர் கலரா இருக்கு. அதுக்கு கை கால் முளைச்சு நம்ம கிட்ட பேசுதே. அப்படின்னு ஆசையா அப்படி தொட போறான். வீணா நீ தொட்டா நான் உடைஞ்சிருவேன், அதனால நீ தொடவே தொடாத அப்படின்னு சொல்லி அந்த குமிழி பேசுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க. மெல்ல தன் முகத்தை தேய்த்தான். குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்தபடி. சரியா? அவன் உடனே சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டு உடனே கைகளை தேய்ச்சி முகத்தை தேய்க்கிறான். முகத்தை தேய்க்கிறான். அப்படி தேய்க்கிறப்ப அந்த பபிள் குமிழி போய் நெற்றியில நடந்துகிட்டே பாட்டு பாடுது. என்ன பாட்டு பாடுது? நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன். நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன் அப்படின்னு பாட்டு பாடுது. சரியா? ஃபர்ஸ்ட் சிட்டி பாட்டு பாடுறான். குளிக்க போறேனா குளிக்க போறேன், அழுக்கு போக நல்லா குளிக்க போறேன் அப்படின்னு பாட்டு பாடுறான். அடுத்து குமிழி வந்துச்சு. குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன். என்ன பண்ணுச்சு? சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன் அப்படின்னு குமிழி பாட்டு பாடுச்சு. அடுத்து பாருங்க. குமிழிய மறுபடியும் நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ள இந்த சேட்டையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும். சோ நம்ம பஸ்ல பயணம் செஞ்சிருப்போம், ஏரோப்ளைன்ல பயணம் செஞ்சிருப்போம், ட்ரெயின்ல பயணம் செஞ்சிருப்போம். ஆனா இந்த குமிழி எங்க பயணம் செய்து? சிட்டியோட நெற்றியில பயணம் செய்து. ஆமா, சிட்டியோட நெற்றியில பயணம் செய்து. நடந்து வந்தேனா நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியோட நெற்றியில பயணம் செஞ்சிட்டு இருக்கு. ஏன் அதுக்கு பயணம் செய்யறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சிட்டியோட நெற்றி தான் கிடைச்சுதா? ஆமா, இது ஒரு புதுவிதமான பயணம். சரியா? ரொம்ப காமெடியா இருக்கு. சரி, நீங்களே தனியா குளிக்க கத்துக்கணும். இந்த குளிக்கிறப்ப நல்லா அழுக்கு போக குளிக்கணும். அதே மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரியா?
சரி மாணவர்களே, இப்ப இந்த ஒரு பக்கத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? முக்கியமான வார்த்தைகளை நான் வந்து அண்டர்லைன் பண்ணிக்க சொன்னேன். இந்த பக்கத்துல முகத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நெற்றி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் நான் அண்டர் பண்ண சொன்னேன். இந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? எழுத்து கூட்டி படிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பக்கத்தை நீங்கள் வாசித்தல் பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? வாசித்தல் பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் சோப்பு அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து வழலை கட்டி அப்படின்னு சொன்னேன். நுரை, பபிள்ஸ்லாம் வருதுல, நுரை, அதுக்கு வந்து குமிழி, தமிழ் அர்த்தம் குமிழி. சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்து வந்து நியூ வேர்ட்ஸ் கவனிங்க. புதிய சொற்கள் பார்க்க போறோம். புதிய சொற்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதிய சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத நல்ல எழுத்து கூட்டி படிக்கலாம். இந்த புதிய சொற்களை 2 முறை மாணவர்களே, 2 அல்லது 3 முறை கூட நீங்க எழுதி பார்க்கலாம். ஏன்னா எழுத்துக்களை கூட்டி கூட்டி படிக்க தான் உங்களுக்கு சொற்கள் ஈஸியா படிக்க வரும். சொற்களை கோர்த்து தான் தொடர்கள் படிக்க முடியும். சரிங்களா? அதனால எழுத்து கூட்டி சொற்களை கடகடன் வாசிக்க கத்துக்கோங்க. சொற்களை சேர்த்து சேர்த்து தொடர்கள் வாசிக்க கத்துக்கோங்க. அடுத்த வருஷம்லாம் நல்ல பெரிய கிளாஸ் போறீங்க. அதனால எழுத்துக்களை மறக்காம இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான சொற்களை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சரி, வாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னது? பயணம். பா ய 3 சுழி நா இம், பயணம். அடுத்தது ஆ லு இக் கு, அழுக்கு. வா ல லை இக் கா இக் டி, வழலை கட்டி. கு மி லி, குமிழி. தா இன் நீ இர், தண்ணீர். அடுத்தது பாருங்க, கு லா இ, குழாய். கு து க ல இம், குதூகலம். குதூகலம் அப்படி பிரிச்சு படிக்கணும். குதூகலம், குதூகலம். தி டு இக், திடுக்கி இட்டு, கிட்டு. திடுக்கிட்டு, திடுக்கிட்டு. நெ இற்றி, நெற்றி. நெ இற்றி, நெற்றி. சா இத்த இம், சத்தம். சரியா? பயணம், அழுக்கு, வழலை கட்டி, குமிழி, தண்ணீர். குழாய், குதூகலம், திடுக்கிட்டு, நெற்றி, சத்தம். அருமை மாணவர்களே. மாணவர்களே, இந்த புதிய சொற்களை 2 அல்லது 3 முறை HW நோட்ல எழுதி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பாடத்தின் தொடர்ச்சியோடு மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். சரியா? உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் தமிழ் ஆசிரியர் சத்யா. நன்றி.